வணக்கம் தோழர்களே. ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் 7 குழுக்களை அமைத்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி அவர்களிடம் பாகிஸ்தான் தூண்டி வரும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பற்றியும், எதற்காக ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ஒரு நடவடிக்கை அந்நாட்டினுடைய தீவிரவாத முகாம்களின் மீது எடுக்கப்பட்டது என்பது குறித்தும், எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடைபெறும் பொழுது இந்தியாவிற்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதனை நோக்கமாக கொண்டு குழுக்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. அதில் பார்த்தீர்களானால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருவனந்தபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் அவர் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு அமெரிக்காவிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்தியா பாகிஸ்தான் நலன் தொடர்பாக பேசக்கூடிய அந்நிய நாடுகளுடன் தொடர்பு கொண்ட சில குழுக்களோடு பேசவும் இக்குழு திட்டமிட்டிருக்கிறது. இதே போல சுப்ரியா சுலே, மராட்டியத்தைச் சேர்ந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவர், அவருடைய தலைமையில் ஒரு குழு மற்ற நாடுகளுக்கு செல்கிறது. குலாம் நபி ஆசாத், ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து இப்பொழுது தனியாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பவும், அதே போல தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு பல வெளிநாடுகளுக்கு செல்லவும், இதேபோல் ரவிசங்கர் பிரசாத், இந்திய ஒன்றிய அரசனுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் தலைமையில் ஒரு குழு பல நாடுகளுக்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எல்லாம் சென்று இந்தியா எடுத்த நடவடிக்கையினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அவசியம் என்ன என்பதனை விளக்குவதற்கு, பொதுவாக பஹல்காமில் நடந்த தாக்குதலை பற்றி உலக நாடுகள் அனைத்தும் அறியும். ஆனால் அதையும் தாண்டி அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற இந்த நடவடிக்கை 7ஆம் தேதி நள்ளிரவில் நடத்தி முடிக்கப்பட்ட பின்னரும் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவல், பயங்கரவாதிகளுடைய ஊடுருவல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 9ஆம் தேதி ஒரு 7 பேர் ஊடுருவி அவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி 7 பேரை கொன்றார்கள். அந்த 7 பயங்கரவாதிகளை கொன்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் நடத்திய தாக்குதலில் நமது பாதுகாப்பு படையினர் பலரும் காயமுற்றார்கள். அன்று நடந்த ஒரு தாக்குதலில் தான் ஒரு மேஜர், இந்தியா இராணுவத்தினுடைய ஒரு மேஜர் கொல்லப்பட்டார். ஒட்டுமொத்தமாக 5 பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, அதன் பிறகும் சமீபத்தில் கூட காஷ்மீரில் ஊடுருவிய 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்தியா என்ன சொல்ல நினைக்கின்றது உலகத்திற்கு என்றால், இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்திய பின்னரும் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் தொடர்ந்து இந்தியாவை நோக்கி, குறிப்பாக காஷ்மீருக்குள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் அமைதியை சிதைப்பதும், பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதலை நடத்துவதும், அதே போல பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு பெரும் பிரச்சனை உருவாக்குவதும் தான் என்பதனை எடுத்து கூறி ஆதரவு தட முற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பொதுவாக எந்த ஒரு நாடும் இந்தியாவை ஆதரிக்கவில்லை என்பதனை வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால், இரட்டை கோபுர தாக்குதல், அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னால் தீர்மானம் எண் 1267 என்று நினைக்கிறேன், அத்தீர்மானத்தின்படி எந்த ஒரு நாடு தன் மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தாக்குதல் நடத்துகிறதோ அதற்கு மற்ற நாடுகள் உதவ வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி அன்றைக்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிய போது கிட்டத்தட்ட பாகிஸ்தான், இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே அமெரிக்காவிற்கு சாதகமாக நின்று ஆதரவு தெரிவித்து பல்வேறுபட்ட வசதிகளை செய்து கொடுத்து, அதாவது அவருடைய விமானங்களுக்கு இங்கே எரிபொருள் நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறுபட்ட வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தன. ஆனால் அப்படி ஒன்று எந்த நாடும் வெளிப்படையாக ஒரு ராஜதந்திர ரீதியிலான டிப்ளமேட்டிக் சப்போர்ட்டை, ஆதரவை இந்தியாவிற்கு வழங்கவில்லை. இது நம்முடைய டெல்லி தலைமையை கவலையடைய செய்திருக்கிறது. எதனால் இந்த நிலை? அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய நண்பன், பிரதமர் மோடியினுடைய நண்பன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற
அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாகவே இந்த போர் நடப்பதற்கு முன்னாலேயே இவர்கள் இரு நாடுகளும் பேச வேண்டும் என்றெல்லாமே அவர் பேச ஆரம்பித்தார். நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் என்று துணை குடியரசுத் தலைவர் பான்சு கூறினார். ஆனால் அவருடைய அயலுறவு செயலர் ரூபியோ இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. கடைசியில் நான் வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தித்தான் இரு நாடுகளையும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள செய்தேன் என்று அவர் சொன்னது மோடி அரசிற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்லி இவர்கள் நிறுத்தினார்கள் என்பதுதான் சாராம்சம். என்னால் போரை நிறுத்த முடியும், என்னால் தான் அமைதி ஏற்பட்டது என்று இன்றைக்கும் அமெரிக்காவில் நேற்றைய முன்தினம் கூட அவர் டொனால்டு ட்ரம்ப் இதைத்தான் சொல்லுகின்றார். நான் போரை நிறுத்திவிட்டேன், வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி போரை நிறுத்திவிட்டேன் என்று. இது அவருடைய அந்த ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றியாக அவர் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதை இந்தியாவினுடைய அயலுறவு அமைச்சகம் மறுத்தது. நாங்கள் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை, பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது, நாங்கள் போரை நிறுத்துகிறோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் நிறுத்திய பின்னரும் கூட இந்த போர் நடத்தியதனால் கிடைக்கக்கூடிய அந்த அரசியல் செல்வாக்கு, பொலிட்டிக்கல் மைலேஜ் என்று சொல்வார்கள், அது மோடி அரசிற்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இந்தியாவிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி கிடைக்கவில்லை. அவர் ஒரு வெற்றி வீரராக வலம் வர முற்பட்டார். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னவென்றால் அமெரிக்கா சொல்லித்தானே இந்த போரை நிறுத்தியது. அப்படி என்றால் நீங்கள் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு தானே இயங்குகிறீர்கள் என்கின்ற ஒரு செய்தி பெரிதாக பரவிவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ராஜ்நாத் சிங் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆபரேஷன் சிந்தூர் தொடரப்போகின்ற ஒரு நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக நேற்று குஜராத் மாநிலம் பூஜ் பகுதிக்கு சென்று அங்கேயும் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின, சிறிய ரக ஏவுகணைகள் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுவும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தாக்குதல் நடந்தது. அங்கு பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரில் நாம் நடத்திய நடவடிக்கை ஒரு ட்ரெய்லர் தான், உண்மையான ஆக்ஷன் இதற்கு மேல்தான் வர இருக்கிறது என்று அவர் பேசியிருக்கின்றார். இது முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இந்த குழுக்களின் பயணம் என்பது எதிர்காலத்தில் இந்தியா மற்றொரு தாக்குதலை பாகிஸ்தான் மீது தொடுப்பதற்கும் அதன் மூலம் போர் வந்தால் சரி பார்த்து விடலாம் என்கின்ற ஒரு நிலையில்தான் இந்தியா முடிவெடுத்து செயல்படுகிறது என்பதற்கான ஒரு அத்தாட்சியாகும். ஏனென்றால் எ ஒர்க் ஹாஃப் டன் என்று சொல்வார்கள், வேலை பாதிதான் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று. பாகிஸ்தானுடைய அதிபர் ஷெபாஸ் ஷெரீப், அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும் பொழுது பாகிஸ்தானுடைய முக்கிய விமான தளமான நூர்கான் மீது இந்தியாவினுடைய தாக்குதல் நடந்தது உண்மைதான் என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல விமான தளங்கள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளன. இதை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியே எனக்கு முனீர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனக்கு இதை சொன்னார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தாக்குதல் நடக்கவில்லை, எல்லாம் முதலில் சொன்னார்கள், எல்லாம் வெறும் கற்பனை தான் என்பதெல்லாம் அல்ல. நடத்தப்பட்ட தாக்குதல் சரியான தாக்குதல் தான், பதிலடி தான். ஆனால் இது போதுமானதாக இல்லை என்பதுதான் இந்திய தரப்பினுடைய நிலை. எனவே ராஜ்நாத் சிங் சொன்னதை போல மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு தயாராகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்தியாவுடைய முப்படைகளும் அப்படி ஒரு ஆலோசனையை இந்திய ஒன்றிய அரசின் பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம் என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றால் பாகிஸ்தான் வெளிப்படையாக ஒரு உறுதிமொழியை அளித்து போரை நிறுத்துமாறு கேட்க வேண்டும். நான் இதைத்தான் குறிப்பிட்டேன். எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இன்றி எவ்வாறு போர் நிறுத்தத்துக்கு இந்தியா சம்மதிச்சு போரை நடத்தினோம். ஏனென்றால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அது நம் மக்களை பாதித்தது, பல இடங்களில் பாதித்திருக்கிறது. நமது படைகள் மீது பல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. அது இதற்கு மேல் நடக்காது என்கின்ற உறுதிமொழியை பாகிஸ்தானுடன் பெற்ற பிறகு அல்லவா நீங்கள் அந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்க வேண்டும். போரே நடக்கக்கூடாது, உயிர்களே போகக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை பாகிஸ்தான் இந்தியா உறவில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடுருவல் நடந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு காலம்தான் இதை சகித்துக் கொண்டிருக்க முடியும்? எவ்வளவு உயிர்கள் பலியாவதை பார்த்து கொண்டிருக்க முடியும்?
எனவே தான் எந்த விதமான உத்தரவாதமின்றி அந்த போர் நிறுத்தப்பட்டது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. எனவே மோடியை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம இந்த கணக்கை நேர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. எனவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளப்பட்டது, எப்படிப்பட்ட பயங்கரவாத முகாம்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன, குறிப்பாக 3 முக்கிய பயங்கரவாத அமைப்புகளினுடைய தலைவர்களை பாகிஸ்தான் எவ்வாறு சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகிறது, ஜெய்ஷ்-இ முகமது, லஷ்கர்-இ-தய்பா, அப்புறம் இன்னொரு காஷ்மீரை சேர்ந்த இன்னொன்று சையத் சலாவுதீன் தலைமையிலான ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய 3 முக்கிய குழுக்கள் அங்கிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றை எவ்வாறு இந்த இயக்கத்தை தடுப்பது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு என்ன விதமான ஆதரவை பாகிஸ்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த கொல்லப்பட்ட அந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளினுடைய அந்த இறுதி யாத்திரையில் பாகிஸ்தானுடைய நிர்வாகம் முழுமையாக வந்து அஞ்சலி செலுத்தியது, அந்த படங்கள், பாகிஸ்தானிலிருந்தே வந்த செய்திகள், இவை யாவையும் எடுத்து வைத்து குறிப்பாக இங்கே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளை எல்லாம், ஈரான் போன்ற நாடுகளை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவிற்கு இருக்கிறது. அதே போல மேற்கத்திய நாடுகள், நேட்டோ கண்ட்ரிஸ், அவர்களையும் அமெரிக்காவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கும் தான், இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். அது மட்டுமல்ல, நாளை காலை இஸ்ரோ விண்ணில் ஏவுகின்ற மற்றொரு முக்கியமான ஒரு செயற்கைக்கோள், அது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நிகழக்கூடிய மாற்றங்களை துல்லியமாக படம் எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட்டை நாளை காலை இஸ்ரோ அனுப்புகிறது. குறிப்பாக இஸ்ரோ அனுப்பிய அந்த செயற்கைக்கோளின் மூலம் பெறப்பட்ட பல்வேறு தகவல்கள், படங்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பெரிதும் பயன்பட்டது என்று இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் நேற்று இந்தியாவினுடைய நிதி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பாதுகாப்பு படைகளினுடைய மேம்பாட்டிற்கு மேலும் 50,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஏற்கனவே 6,71,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 6,76,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பட்ஜெட்டில். இதற்கு மேல் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு ஒப்புதலை பெற்று இந்த 50,000 கோடி பாதுகாப்பு படைகளுடைய மேம்பாட்டிற்கு, குறிப்பாக இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட், ஏனென்றால் ட்ரோனை வச்சு தான் நிறைய தாக்குதல் நடந்துச்சு, அதற்கு ஒரு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது அதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ட்ரோனை பாகிஸ்தான் வாங்கி பயன்படுத்திய துருக்கிக்கு எதிராக சில நடவடிக்கைகளை இந்திய ஒன்றிய அரசு எடுத்து வருகிறது. செலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய நிறுவனம் இங்கே சரக்குகளை கையாளக்கூடிய பல்வேறுபட்ட விமான நிலையங்களில் உள்ள முனையங்களில் அது செயல்பட்டு வருகிறது. அதற்கு தடை விதித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் என்ன காரணத்திற்காக துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டும்? இது துருக்கியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எதற்காக உதவ வேண்டும்? அமெரிக்கா அந்த போரை நிறுத்தியது. ஆனால் அமெரிக்கா சொல்லுமா இதற்கு மேல் பாகிஸ்தானுக்கு எந்த முக்கிய இராணுவ தளவாடங்களையும் நாங்கள் விற்க மாட்டோம் என்று சொல்லுமா? சொல்ல மாட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறது தான் அந்த பயங்கரவாத தாக்குதல். அது இந்தியா மீது நடத்தவிட்டால் பேச்சுவார்த்தையின் மூலம் முடித்துக் கொள்ளலாம். அந்த குற்றவாளிகளை எல்லாம் எடுத்தாது சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். இப்படியெல்லாம் ஒசாமா பின் லேடனுடைய அல்கைடா தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா பேசவில்லையே, இப்பொழுது மட்டும் ஏன் அந்த மாதிரி பேசுது? அப்போ அமெரிக்கா இல்லாமல் புறந்தள்ளி விட்டு ஒரு நடவடிக்கை எடுத்து தனது இறையாண்மையை இந்தியா நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இதன் மூலம் ஏற்படுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இப்பொழுது அமெரிக்காவோடு சீனாவும் கொடுத்து கொண்டிருக்கிறது. PL-10 இன்னொரு போர் விமானம், இதையெல்லாம் அவர்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கடன்லேயே எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை இந்தியா பலவீனப்படணும், அவ்வளவுதான். அப்போ இந்தியாவிற்கு வேறு வழியே இல்லை, நாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் சீனா தருது அப்படின்னம்னாலே முந்தி கொண்டு நீயே அவங்ககிட்ட வாங்குற, அதை விட சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட விமானங்களும் ஏவுகணைகளும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா விற்க முன் வரலாம். இந்தியா அதை கேள்வி கேட்டால் இல்லை, நான் விற்கலைன்னா அவன் கொடுப்பான், பரவாயில்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் சர்வதேச ராஜதந்திரத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அப்போது என்ன அப்படின்னம்னா, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்தியா
பதிலடி தர வேண்டிய, மீண்டும் ஒரு பதிலடி தர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் பேச்சுவார்த்தை குறித்து பேசுவோம் என்று பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் சொன்னபோது கூட அதற்கு இந்தியா எந்த விதத்திலும் பதில் தராததற்கு காரணம் பேச்சுவார்த்தைக்கான நேரம் இது அல்ல. மற்றும் ஒரு தாக்குதல் நடத்தி அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை தந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை. ஏனென்றால் இதற்கு மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடரும் என்றால் நமது பாதுகாப்பு படைகள் இதற்காக நிறைய செலவழித்து விட்டன, நிறைய உயிர் சேதத்தை சந்தித்து விட்டன. இது பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அட்வென்ச்சர். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. காஷ்மீரில் இருந்து வரக்கூடியவர்களை பயிற்றுவித்து இதில் ஈடுபடுத்துவது, அதற்கான படத்தை அவர்கள் அந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு தந்து விடுகிறார்கள். ஸோ எதை பாகிஸ்தான் ராணுவத்தால் செய்ய முடியவில்லையோ அது பயங்கரவாத இயக்கங்களின் மூலம் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் பாதுகாப்பு படைகளினுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த டெலிகேஷன், இந்த 7 டெலிகேஷனும் வெளிநாடுக்கு போகின்றது. இவர்கள் போய்விட்டு வந்ததற்கு பிறகு இவர்கள் அந்த ஆதாரங்களை எல்லாம் தரத்தான் போகிறார்கள். ஏற்கனவே இது மன்மோகன் சிங் காலத்திலும் அதற்கு முன்னால் நரசிம்மராவ் காலத்திலும் 1994 ஐநாவிற்கு அனுப்பப்பட்டது ஒரு குழு. 2008 வாஜ்பாய் காலத்தில் இதே போன்ற ஒரு குழு மும்பை தாக்குதலுக்கு பின்னால் அனுப்பப்பட்டது. ஏனென்றால் பொதுவாக இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் எந்த நாடும் ஆதரவு தெரிவிப்பதிலேயே ஏன் என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எடுக்கிறது. அதற்கு நாம் பதில் தேடியாக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பாலஸ்தீனத்தின் மீது மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தி ஒவ்வொரு நாளும் 50 பேர் 100 பேர் என்று கொன்று இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஒரு தடையற்ற ஆதரவை வழங்கி வரக்கூடிய அமெரிக்கா இங்கே தொடர்ந்து பல ஆண்டுகளாக, கால் நூற்றாண்டுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது என்ன அடிப்படை, என்ன காரணம் என்பதுதான் பெரிய கேள்வி. எனவே அப்படிப்பட்ட கேள்விக்கு பதில் தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதே போல பாகிஸ்தானை வைத்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகளினுடைய திறனை, பலத்தை குறைப்பதற்கான சீனாவினுடைய முயற்சிக்கும் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சீனா ஆயுதங்களை விற்கலாம், ஆனால் உயிரிழப்பை நாம் தான் சந்திக்க வேண்டும் என்பதனை பாகிஸ்தானுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கிறது. அப்போ தான் அவங்க நிறுத்துவாங்க. வெறும் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நம்ம மோதிர முடியாது அப்படின்றது. எனவே இது பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனை செய்தால் மட்டுமே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதுதான் ராஜ்நாத் சிங் பேசிய அந்த இது தொடரும் ட்ரெய்லர் தான் நடந்தது என்று சொன்னதற்கும் இப்பொழுது 7 குழுக்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்கான முக்கிய காரணமாகும். என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.